விகடம் அகல விகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவியின் அகடவகட படக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருகென வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுடைய அகடவட படக்குழு கொடுத்த தலைப்பு நாடு முன்னேற யார் பங்களிப்பு அவசியம். வாய்ப்பு அளிக்கும் வாக்காளர்களா, போட்டியிடும் வேட்பாளர்களா, அதிகாரம் உள்ள அரசு பொறுப்பாளர்களா, அல்லது அரியணை ஏறும் ஆட்சியாளர்கள்? இதுதான் இந்த திருவண்ணாமலை நகருக்கு நாங்க வழங்கிய தலைப்பு. நம் நாடு பாரத நாடு, பாரத நாடுன்னு எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாரத நாடுன்னு பேர் வர காரணம் என்னன்னு தெரியுமா? பரதனால் ஆளப்பட்டதால் நம் நாடு பாரத நாடு என பெயர் பெற்றது. அதாவது ஒரு முறை பரத மன்னர் வெற்றி அடைந்து விட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்காக அவருடைய தலைமை அமைச்சர் வந்து போறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, அரசே உங்களுக்கு வயதாகி விட்டது, அதனால அடுத்த வாரிசை வந்து நீங்க நிர்ணயிக்க வேண்டும்னு. மன்னரும் சரி இதற்கான முடிவை நான் நாளை சொல்றேன்னு கிளம்பிடுறாரு. மறுநாள் காலை அரசவை கூடி நிற்கின்றது. மன்னரும் வருகின்றார். அவரின் பதில், தனது 9 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகள் கூட அரியணையில் ஏற தகுதி பெற்றவர்கள் இல்லை என்பதனால் மக்களில் ஒருவரான பரத்வாஜ் மான்யு என்பவரை தனது அரசனாக நிர்ணயிக்கிறேன் என்று. அதாவது மன்னராட்சி காலத்திலேயே முதல் ஜனநாயக ஆட்சிக்கு விதையை ஊன்றியதால் நம் நாடு அத்தகைய மன்னரின் பெயரால் பாரத நாடு என்று பெயர் பெற்று வருகிறது. இத்தகைய பரத மன்னர் வாழ்ந்த நம் நாட்டில் ஒரு ஜனநாயக ஆட்சியில் நல்ல தளபதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு தலையாய கடமை வாக்காளர்களாகிய நாம கிட்ட தாங்க இருக்குது. நம்ம நாடு எவ்வளோ பெரிய பிரச்சனையில எல்லாம் போயிட்டு இருக்கு தெரியுமாங்களா ஐயா? நாடுன்றதே பிரச்சனை தான். நாடு, இந்த நாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த நான்றது மக்களாகிய நாம. டூன்றது பிரச்சனைய சொல்றேன். முதல்ல நோட்டு பிரச்சனை, அதனை தொடர்ந்து மாட்டு பிரச்சனை, இன்னைக்கும் தீராத இருக்கிற இந்த நீட்டு பிரச்சனைங்க. இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும்னா கட்டாயம் ஒரு தளபதி நமக்கு வேணும்னு நான் சொல்ல வரேங்க. அந்த காலம் அது மாறி போச்சுங்க, இந்த காலம் அது மாடனாச்சுங்க. அழகான ஆத்து தண்ணீர் அத்தனையும் ஊத்து தண்ணீர் அள்ளி குடிச்சதெல்லாம் அந்த காலம். அதையே பாட்டில் அடைச்சி மினரல் வாட்டர்னு காசுக்கு விற்கிறாங்க இந்த காலம். அந்த காலம் அது மாறி போச்சுங்க, இந்த காலம் அது மாடனாச்சுங்க. தண்ணிய கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு தான் நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோமே. ஐயா, காமராசருடைய காலத்துல பள்ளிகள் திறந்தாங்க, படிக்க கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னாங்க, உண்மைதான். ஆனா இன்றும் பள்ளிகள் திறக்கப்படவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மது கடைகள் திறக்கப்பட்டது. படிக்க கற்றுத்தரவில்லை, குடிக்க கற்று தந்தார்கள் என்று. இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் மாறணும்னா கண்டிப்பா வாக்காளர்களாக நாம சிந்திச்சு செயல்பட்டாதாங்க உண்டு. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு விவசாய மகனுக்கு தான் வந்து பொண்ணு கொடுப்பாங்களே. ஏன் எங்க வீட்டிலே எங்க அப்பா என்ன படிச்சாருன்னு எங்க பாட்டி கேட்கல, என்ன வேலை செய்யறாருன்னு எங்க பாட்டி கேட்கல. அவர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவரு, ஒழுக்கமானவரு இருப்பாருன்னு தான் பொண்ணு கொடுத்தாங்களே. ஆனா இன்னைக்கு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கூட நம்மால யோசிச்சுந்தாயா இருக்கான். இந்த அவல நிலையெல்லாம் மாறணும்னா கட்டாயம் ஒரு தளபதி நமக்கு தேவைதான் சொல்றேன். ஐயா, நான் தளபதின்றது நல்ல தலைவன் வேணும் தான் சொல்றேன். அரசிடம் ஆடம்பரமான இலவச பொருட்களை கேட்கவில்லை நாங்கள். அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். கல்வியை இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. ஏன் இவற்றை கூட நாங்கள் இலவசமாக கேட்கவில்லை. தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க தான் நாங்க கேட்கிறோமே.
ஒற்றை கைவிரலில் கரும்புள்ளியை ஏந்தி வெறும் புள்ளிகளையும் பெரும் புள்ளிகளாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை படைத்த சக்தி வாக்காளர்களாகிய நாம கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. இப்பயும் சொல்ற, வாக்காளர் என்றைக்கு ஒரு நல்ல தளபதியை, ஒரு நல்ல தலைவரை அடையாளம் காட்டுகின்றானோ அப்பொழுதுதான் நம் நாடு ஜனநாயக நாடு என்ற சொல்லுக்கே அர்த்தம் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த ராஜ்ஸ்ரீவி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு ஆசிரியர் என்பதனால நான் தலைப்பு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். நாங்கள் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முதல்ல வகுப்பறை போனோன்னு வருஷ தொடக்கத்தில் கேட்போம், நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்போம். எல்லாரும் சொன்னாங்க, நான் கலெக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், உங்களை மாதிரி டீச்சர் ஆவேன், ஒன்றுன்னா சொன்னாங்க. ஒரு மாணவன் மட்டும் எந்திரிச்சு, நான் அரசியல்வாதியாக ஆக போகிறேன் டீச்சர். அப்போ நான் கேட்டேன், என்னடா இப்படி சொல்கிற, அப்போ அதுக்கு நீ எது படிக்க ஸ்கூல் வரணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் என்னை சிந்திக்க வச்சது. டீச்சர், அரசியல்வாதி ஆனா மட்டும்தான் எல்லாரும் எனக்கு சலாம் போடுவாங்க, நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், வேற எந்த இதுக்கு போனாலும் எனக்கு நடக்காது. ஸோ நாடு முன்னேறணும்னா அந்த அரியணை ஏறும் ஆட்சியாளர்களால மட்டும்தான் முடியும். அரசு பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் எத்தனை பேரால சாதிக்க முடியுதுன்னு நீங்க நினைச்சீங்க? நேர்மையான யாராலையும் இன்னைக்கு ஒரு கந்தசாமி சார், எங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், இவங்கெல்லாம் இருந்த விட்டுருங்க, ஆனா அவங்களுக்கு தடங்களே மேலந்தான் வருது. அப்போ யார் கையில இருக்கு? அந்த அரியணை ஏறும் ஆட்சியாளர்களால மட்டும்தாங்க தான் நினைச்சதை செய்ய முடியும். இந்த ஊருக்கு நான் வந்த புதுசுல இருந்து கீழ்பெண்ணத்தூர் பிளாக்ல நான் வேலை செய்யற இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மனிதரை பார்த்து, ஒரு ஆட்சியாளரை பார்த்து, எம்எல்ஏ அவரை பார்த்து நான் வியந்த நிகழ்ச்சி உண்டு. ஏன் கேட்டீங்கன்னா, ஜாதி மதம் இனம் அதெல்லாம் விடுங்க, நீ பணக்காரனா ஏழையான்லாம் பார்க்க மாட்டாருங்க, நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்க மாட்டாருங்க. நீங்க கூப்பிட்டு நல்லது கெட்டது எதுக்கு கூப்பிட்டாலும் உங்களோட வீட்டுக்கு வந்து உக்காந்து உங்களுடைய நல்லதையும் கெட்டதையும் நடத்தி கொடுத்துட்டு போற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அவர். அந்த நல்ல ஆட்சியாளரை நாம தானங்க தேர்ந்தெடுத்தோம். அப்படிப்பட்ட நல்லவர்களும் இங்க இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட எம்எல்ஏ இந்த பூமியில இருக்கார். ஒரு நல்ல ஆட்சிக்கு மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, கல்வித்துறை மிக முக்கியங்க. அதுல கல்வித்துறைக்கு நிறைய பண்ணிட்டாங்க. மருத்துவத்துறையில செஞ்ச நிறைய விஷயங்கள் ஏன் மக்களுக்கே தெரியலைங்க. ஏன் கேட்டீங்கன்னா, டெங்கு காய்ச்சல்ல முதலிடம் நம்ம திருவண்ணாமலை ஊரே பேசுச்சு. ஆனா அந்த டெங்கு காய்ச்சலை பிளேட்லெட் செப்பரேட்டிங் மிஷின் வச்சு கண்டுபிடிச்சதே, அந்த மெஷின் இந்த திருவண்ணாமலைக்கு வர வச்சதே தமிழ்நாட்டிலே நம்ம தான்ன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம அரசு பொது மருத்துவமனையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயங்களை பாராட்டணுங்க. எப்ப பார்த்தாலும் ஆட்சியாளர்களை குத்தம் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஓட்ட குத்திட்டு போயிட்டு அப்புறம் அவங்கள குத்தம் சொன்னீங்கன்னா, இப்படி என்கரேஜ் பண்ணீங்கன்னா கம்பீரமான தலைவர்கள் வந்துட்டு போறாங்க. காமராஜர் மாதிரி கூட தான் வருவாங்க. நீங்க தேர்ந்தெடுக்கல. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எவ்வளவுங்க சார் செலவு பண்ணுவீங்க? ஒரு தனியார் மருத்துவமனையில் 8000 10,000. தமிழ்நாட்டிலேயே அட்வான்ஸ்ட் எம்ஆர்ஐ மிஷின் நம்ம திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனையில் வெறும் 500 ரூபாய்க்கு இருக்கு. இதை செய்யலையா ஆட்சியாளர்கள்? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க. என் திருவண்ணாமலை பெருமையும் பேசிட்டேன். இப்போ முடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் பேசாமல் எப்படி என் டயலாக முடிக்கும்? பெஸ்ட் ஏஜ் courage, best mile smile, best end friend, best ruler the dedicated person who is ruling our country. So ஒரு பெஸ்ட் ரூலர்னும் போது ஸ்கேல் நினச்சிக்காதீங்க. அரியணை ஏறும் ஆட்சியாளர்களை தான் நான் ரூலர்னு சொன்னேன்.
எதையும் எதிர்பார்க்காத நல்லவனாகவும் வல்லவனாகவும் திறமையானவனாகவும் சாணக்கியனாகவும் இறக்கப்பட வேண்டிய நேரத்தில் இறக்கப்படுபவனாகவும் ஆல்ரவுண்டராக ஒரு டெடிகேட்டட் பர்சன் ஒரு ஆட்சியாளராக வந்தா இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா உலக அளவில் மிக உயரத்துக்கு போயிடும் அப்படின்னு கம்பீரமா சொல்லி அரியணை ஏறும் ஆட்சியாளர்களால் மட்டுமே இந்த நாடு முன்னேறும். அவர்களுடைய பங்களிப்பு மட்டுமே அவசியம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஒரு பள்ளி முன்னேற ஆசிரியர்களின் பங்களிப்பு அவசியம். ஒரு வீடு முன்னேற குடும்ப தலைவனின் பங்களிப்பு அவசியம். அதுபோலதான் ஐயா ஒரு நாடு முன்னேற ஆட்சியாளர்களின் பங்களிப்பு அவசியம். ஐயா, இன்னைக்கு உள்ள அரசியல்வாதி எல்லாம் மக்களுக்கு நல்லதை செய்வேன், நாட்டை முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அப்படித்தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு. ஐயா, மது இல்லாம நம்மால வாழ முடியும், அதை உற்பத்தி பண்றவன் பணக்காரனா இருக்கான். சிகரெட் இல்லாம நம்மால வாழ முடியும், அதை உற்பத்தி பண்றவனும் பணக்காரனா இருக்கான். ஆனா சாப்பாடு இல்லாம நம்மால வாழ முடியாது, அதை உற்பத்தி பண்றவன் பிச்சைக்காரனா இருக்கான். அப்படி உடலுக்கு தீங்கு தரும் பொருட்களை தடை செய்து எந்த தலைவன் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அன்று நிச்சயமாக நாடு முன்னேறும் ஐயா. இன்று உலகமே வியந்து பார்க்கும் கட்டிடக்கலை ராஜராஜ சோழன் அரியணை ஏறிய பிறகுதான் கட்டப்பட்டது. சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் கியூபா நாடு இன்னைக்கு இத்தனை வளர்ச்சியை கண்டிருக்குன்னா அதற்கு காரணம் அங்கு ஆண்ட ஆட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோவால் தான் ஐயா முடிந்தது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். நீதிமுறை செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவனாக தனியே மதிக்கப்படுவான். அரியணை ஏறும் ஆட்சியாளன் அரியணை என்பது தன் உயிருக்கு சமமாக நினைக்க வேண்டும். அவர்கள் அரியணை ஏறும்போது கூறும் உறுதிமொழியை அவன் ஆட்சி காலம் முடியும் வரை எந்த தலைவன் நிறைவு செய்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் அரியணை ஏறுவான் ஐயா. மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி மக்களாட்சி என்று அப்ரகாம் லிங்கம் கூறிய கருத்தை எந்த அரசியல்வாதி பின்பற்றுகிறானோ அவன் சிறந்த அரசியல்வாதி. அவர்களால் அரியணை பெருமை கொள்கிறது. அவர்கள் செய்யும் செயலால் அரியணை அரசியல்வாதிகளால் பெருமை கொள்கிறது. பெருமையுடைய அரசியல்வாதியாக யாரும் பிறப்பதில்லை. அவர்கள் அரியணை ஏறிய பிறகு செய்யும் செயல்களால் பெருமை அடைகிறார்கள். அரியணை ஏறும் ஆட்சியாளரின் முதல் நாள் முதல் கையொப்பத்திற்காக காத்திருக்கும் ஊடகங்களும் பொதுமக்களும் அவர் திட்டத்தை வைத்து அவர் ஆட்சி திறனை எடை போட்டு விடுவார்கள். என்று தன்னலம் கருதாத தலைவன் அரியணை ஏறுகிறானோ அன்று நிச்சயமாக நாடு முன்னேறும் ஐயா. அதனால் தான் நான் சொல்றேன், நாடு முன்னேற ஆட்சியாளர்களின் பங்களிப்பே அவசியம். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அப்பா என்ன பண்றாரா? விவசாயம். அம்மா என்ன பண்றாங்க? 100 நாள் வேலை. 100 நாள் வேலைக்கு போறாங்க. நல்லா படிக்க வைங்க சார். கண்டிப்பா சார். நல்லா படிக்க. ஒரு சிறந்த மாணவனை இந்த உலகிற்கு காட்ட வேண்டியது நான் தான் அந்த மாணவனை கூப்பிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாவட்டத்தின் சிறந்த பள்ளி எங்களுடைய பள்ளி நிறைய செயல்பட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த பாப்பா ஒருத்தங்க ஷாலினி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி ஊஷில என்னுடைய மாணவிய என்னுடைய சொந்த முயற்சியில நான் பஞ்சாப் பொருள் அமைச்சிருக்கேன் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு பள்ளியில் இந்த மாதிரி திறமையான மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு அடையாளம் காட்டுறதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இதுக்காக உறுதுணை இருக்கிற என்னுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது இறுதியாக நிகழ்ச்சியின் தீர்வை நிகழ்ச்சியின் நடுவர் புலவர் நாகை நாகராஜன் அவர் சொல்லுவார். உலகத்திலேயே வேறு நாடுகளுக்கு இல்லாத பெருமை இந்த இந்திய தேசத்துக்கு உண்டு. என்ன பெருமைன்னா, 300 வருடம் ஒருவர் ஆட்சி நடத்திய பிறகு தன்னுடைய முதுகு தண்டே வளைய போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு
இந்த நாட்டிலே இருக்கிற எல்லாரும் போய் சொன்னான், நீங்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்றுகிற பிரதமராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது தனக்கு அரசில் எந்த பதவியும் தேவையில்லை என்று கடைசி வரை ஒரு நகரமன்ற தலைவர் பதவியை கூட வகிக்காமல் இறந்து போன ஜனநாயக மாண்பை காப்பாற்றிய ஒரே தலைவர் மகாத்மா காந்தியடிகள் என்ற அந்த உத்தமரை தவிர வேற யாருக்கு கிடையாது. நெல்சன் மண்டேலா போராடினார், மீண்டும் அதிபரானார். கியூபாவிலே சேகுவாரா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். சிங்கப்பூரிலே லீ குவான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் விடுதலைக்கு போராடி விட்டு பதவி வேண்டான்னு சொன்னதைத்தான் உலகமே வியந்து பார்த்துச்சு. ஏன் இந்த தேசத்தில் மட்டும்தான் சார் ஆட்சியாளராக யார் வர வேண்டும் என்பதை முடிவு செஞ்சாங்க. இந்த மேடையில் பேசுகிற பொழுது பரிகசிப்பதற்காக சொன்னாங்க, எதுவுமே படிக்கலையா அரசியல்வாதி ஆகிடுன்னு. எதுவுமே படிக்காதவன் அரசியல்வாதி ஆகலை. அதில் ஒரு குழந்தை பேசுகிறப்ப சொன்னிச்சு, படிக்காதவன் பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறான்னு. உண்மைதான். வகுப்பறையிலே போய் ஆனாவனா படிக்காதவன், வகுப்பறையிலே போய் வள்ளுவம் படிக்காதவன், வகுப்பறையிலே போய் கம்பனை படிக்காதவன், வகுப்பறையிலே போய் இலக்கியம் படிக்காதவன், வகுப்பறையிலே போய் ஆங்கிலம் படிக்காதவன். ஆனால் மக்களை படித்த காரணத்தினால்தான் படிக்காத காமராஜர் தமிழகத்தில் 3650 பள்ளிக்கூடத்தை திறந்தார். இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்திலே தந்தை பெரியார் விமர்சிக்கப்படுகிறார், மகாத்மா காந்தியடிகள் விமர்சிக்கப்படுகிறார். இந்த சமூகத்திலே இருக்கிற அவலங்களுக்கு எது காரணம்? வாக்காளர்களா? வாக்காளர் நினைச்சா யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் சார். வாக்காளருக்கு இருக்கிற பெரிய வசதி என்ன தெரியுமா? ஒன்று வச்சுக்கோங்க, நான் மன வேதனையோடு சொல்கிறேன். முன்னாடி எல்லாம் ஓட்டுக்கு ஆம்பளை பணம் வாங்கிட்டு இருந்தான். வெட்கக்கேடான விஷயம் நண்பர்களே. இந்தியாவிலேயே தமிழகத்தில் என் ஓட்டுக்கு காசு வேண்டும் என்று பெண்கள் வேட்பாளருடைய வீட்டுக்கு போய் நிற்கிற அவலம் இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது. மருத்துவ காப்பீட்டு திட்டம் 108 ஆம்புலன்ஸ். இந்த 108 ஆம்புலன்ஸில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற 32 மாநிலத்திலும் 108 ஆம்புலன்ஸ் உண்டு. எல்லா மாநிலத்திலும் ஆம்புலன்ஸ் உண்டு. மற்ற மாநிலத்தில் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும்னா அந்த ஃபோனுக்கு காசு உண்டு. நீ பண்ணுகிற டெலிஃபோனுக்கு பில்லு உண்டு. 108 ஆம்புலன்ஸை இங்கே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது இங்கே முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் மத்திய அரசிடம் கேட்கிறார், ஆம்புலன்ஸுக்கு 108க்கு ஃபோன் பண்ணால் ₹1 பேமெண்ட் பண்ணுறீங்களே, அதை நீக்கக்கூடாதா என்று கேட்கிறார். எங்களால் முடியாது, அதுக்கு ஃபோன் பண்ணால் காசு உண்டு என்று சொன்ன பொழுது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சரிடம் தொலைபேசியில் சொன்னார், மற்ற மாநிலங்களிலே 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தால் ₹1 வசூல் செய்து கொள், தமிழ்நாட்டுக்கு 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தால் வருகிற கட்டணத்தை இந்த தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று ஆம்புலன்ஸை இலவச ஆம்புலன்ஸாக மாற்றினார். இங்கே பேசிய சகோதரி சொன்னார்கள், தொட்டில் குழந்தை திட்டம்னு. இந்த நாட்டிலே நடந்த அவலத்துக்கு மிகப்பெரிய தீர்வு இல்லையாது. இன்றைக்கு பெண் குழந்தைகள் படிக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாதியிலே பொண்ணை காலி பண்ண இந்த தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் தான் பல பெண்களை காப்பாற்றியிருக்கு. பெண்களுக்காக கொடுக்குற பல திட்டங்களை அந்த அம்மா உணவங்க சொன்னாங்களே, உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவசர ஆத்திரத்துக்கு போனால் ₹1 இட்லி கொடுத்தான் சார், ₹5 பொங்கல் கொடுத்தான். அப்போ ஆட்சியாளர்கள் இந்த நாடு முன்னேறுவதற்கு படிப்படியாக பல திட்டம், ஆட்சியாளர்கள் போடுகிற திட்டம் எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான். ஆனால் அந்த நாடு முன்னேறுவதற்கு அதை எப்படா கொண்டு போய் நிப்பாட்டணும்னா, உங்கள் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நினைத்தால் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்யலாம் என்ற சட்டத்தை பயன்படுத்த முடியும் என்று காண்பித்த மாவட்ட ஆட்சியர் தான் இந்த திட்டத்தை மக்களுக்கு சொல்ல முடியும். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஆட்சித்தலைவராக இருந்து ஒரு சமத்துவபுரத்தை அமைத்த இறையன்பு என்ற IAS-ஐ பார்த்தவுடனே நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஆட்சியாளராக இருக்க தேவையில்லை, தமிழக முதலமைச்சருடைய சிறப்பு செயலாளராக மாறுங்கள் என்று அந்த ஆட்சியாரின் திறமையை 5 ஆண்டு காலம் பயன்படுத்திய நாடு நம்ம தமிழ்நாடு. ஒரு ஆட்சி அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன்
சுனாமி அடித்து 2004 டிசம்பர் 26 காலை 8:10 சுனாமி எங்கள் நாகப்பட்டினத்தை தாக்குனுச்சு. மதியம் 3 மணிக்கெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து வந்து அப்போ தஞ்சை மாவட்ட ஆட்சியர் எங்கள் நாகை மாவட்ட மக்களை காப்பாற்றிய பெருமை டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும். ஒரு ஊழலை கண்டுபிடிக்க, ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிக்க, சுடுகாட்டில் தனியாக படுத்து கிடந்த அந்த சகாயம் என்ற நேர்மையான அதிகாரியின் கால் தூசுக்கு இந்த தேசத்தில் யாராவது சமமாக முடியுமா? எங்கள் நாகை மாவட்டத்தில் சிவதாஸ் மீனா என்ற ஆட்சியாளர், அவர்தான் முதலமைச்சருடைய சிறப்பு செயல் திட்ட செயலாளராக இருக்கிறார். இப்பொழுது டெல்லியில் இருக்கிறார். பல பேரை பட்டியல் சொல்லலாம் சார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருக்கிற ஹரிகரன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக இருக்கிறார். சென்னையில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் குறைந்தபட்சம் ஒரு குடம் போவதற்கு அவரே ரோட்டில் போய் நின்று கொடுக்கிறார்னா, ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் அந்த அரசின் ஆட்சியாளர்கள் தருகிற திட்டத்தை அரசு அலுவலர்கள் எடுத்து செயல்படுத்துகிற பொழுதுதான் மக்களுக்கு அந்த திட்டம் போய் சேரும் என்பதனால் ஆட்சியாளர்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை மாறுவார்கள், வாக்காளர்கள் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை மாறுவார்கள். ஆனால் 50 வருடத்துக்கு மாறாமல் இருக்கிற பொறுப்பு அரசு அலுவலர்களுக்கு இருப்பதினால் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்களின் சட்டத்தை விட, வாக்காளர்களின் திட்டத்தை விட அமல்படுத்துகிற அரசு அலுவலர்கள் தான் மனம் வைக்க வேண்டும் என்று இந்த அகடவிடத்தின் சார்பில் பணிவோடு கேட்டு நல்ல வாய்ப்பினை தந்த அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்து, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அகடவிடம் நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம் வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம் என்றும் சந்தோஷம்